ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்திலிருந்து அலகு 4 பார்க்க போறோம். தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவர உலகம். பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கற்றல் நோக்கங்கள் பார்க்கலாம். தாவரத்துடைய வகைகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல், தாவரங்களின் பாகங்கள் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ளுதல், இலைகளுடைய அமைப்பு, பணிகள் மற்றும் தகவமைப்பு இதை பற்றி தெரிந்து கொள்ளுதல், விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு தேவையான உணவை தாவரங்களே தயாரிக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுதல், பல்வேறு வாழிடங்களை பற்றி அறிதல், வாழிடத்திற்கு ஏற்ப தாவரங்களின் தகவமைப்புகள் மற்றும் மாற்றுருக்கள் அமைந்துள்ளன என்பதை அறிந்து கொள்ளுதல், உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று சார்ந்துள்ளன என்பதை புரிந்து கொள்ளுதல். இதையெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம உயிரியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரினங்கள் வாழ்க்கை முறை மற்றும் அமைப்பு, அதனுடைய செயல்கள் இதை பற்றி படிக்கக்கூடிய இயற்கை அறிவியலை தான் உயிரியல் அப்படின்னு சொல்றோம். அப்ப உயிரினங்கள் இருக்கு இல்லையா, இந்த பூமியில இருக்கிற அனைத்து உயிரினங்களுடைய வாழ்க்கை முறை, அதனுடைய உடல் அமைப்பு, அவற்றுடைய செயல்பாடுகள் இதை பற்றியெல்லாம் படிக்கக்கூடிய இயற்கை அறிவியலை தான் உயிரியல் அப்படின்னு சொல்றோம். நாம வாழ்ற இந்த பூமியில நிறைய தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் வாழுது. தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குது. அப்ப தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குது. மற்ற உயிரினங்களுக்கு தேவையான உணவையும் என்ன பண்ணுது, தயாரிச்சு கொடுக்குது. ஓகேவா? அப்ப தாவரத்துடைய பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு உணவாக பயன்படுது, மருந்தாக பயன்படுது, மரக்கட்டைகளாகவும் வாழிடங்களாகவும் தாவரங்கள் நமக்கு பயன்படுது. தாவரத்தின் அமைப்பு மற்றும் செயல்கள் பார்க்கலாம். இப்போ நமக்கு எப்படி நம்மளுடைய உடல்ல பல உறுப்புகள் இருக்கோ, அது போல தாவரத்துக்கும் நிறைய பாகங்கள் இருக்கு. தாவரத்துடைய பாகங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலை, தண்டு, வேர், மலர்கள் இது எல்லாமே தாவரத்துடைய பாகங்கள் தான். தாவரங்கள் அமைப்பிலும் நிறத்திலும் வேறுபட்டாலும் அவற்றின் ஒரு சில பண்புகள் ஒத்துள்ளன. அப்போ தாவரங்கள் பெரும்பான்மையும் பசுமை நிறத்துல தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு சில தாவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவப்பு நிறத்திலையும் மஞ்சள் நிறத்திலையும் கூட இருக்கு இல்லையா. அப்ப அது போல அதனுடைய நிறம் வேறுபட்டாலும், அதனுடைய அமைப்பு வேறுபட்டாலும், அமைப்பு அப்படின்னா என்னன்னா, ஒரு சில தாவரங்கள் ரொம்ப உயரமா இருக்கும், ஒரு சில தாவரங்கள் ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா. அது போல அதனுடைய அமைப்பு வேறுபட்டாலும் அதனுடைய சில பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவரத்துடைய வேர் பகுதி நிலத்துக்கு கீழையும், தண்டு பகுதி நிலத்துக்கு மேலேயும் இருக்கும். ஓகேவா? அப்ப நிறங்கள் மாறுபட்டாலும் அந்த பண்புகள் மாறாம இருக்கு. இப்போ தாவரத்தை பூக்கும் தாவரங்கள் என்ன பண்றாங்கன்னா, 2 முக்கிய தொகுப்புகளை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப பூக்கும் தாவரத்துல 2 முக்கிய தொகுதிகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வேர் தொகுப்பு, இன்னொன்னு தண்டு தொகுப்பு. ஃபர்ஸ்ட் வேர் தொகுப்பு பார்க்கலாம். வேர் தொகுப்பு அப்படின்னா என்னன்னா, முக்கிய அச்சின் கீழ்ப்பகுதி தான் வேர் தொகுப்பு. ஓகேவா? இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த பகுதியை தான் வேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் கிடையாது. வேர்களுக்கு இந்த நுனி பகுதியில என்ன இருக்குன்னா, வேர் மூடி இருக்கு. அதோட அந்த வேர் நுனிக்கு சற்று மேலே என்ன இருக்குன்னா, வேர் தூவிகள் இருக்கு. அதோட வேர்கள் நேர் புவி நாட்டம் கொண்டதா இருக்கு. ஓகேவா? அப்ப வேர்கள் எப்படி இருக்குன்னா, நேர் புவி நாட்டம் கொண்டது. இப்போ ஒரு செடி வளருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பூமியில ஒரு செடி வளருதுன்னா, அந்த வேர்கள் என்ன பண்ணும், பூமிக்கு உள்ள, பூமி நோக்கி உள்ள நேரா வளர்ந்துட்டே போகும் இல்லையா. தண்டு பகுதி என்ன பண்ணும்னா, மேல சூரியனை நோக்கி வளரும். ஆனா இந்த வேர் பகுதி என்ன பண்ணும்னா, பூமியை நோக்கி நேரா வளரும். அதனால வேர்கள் நேர் புவி நாட்டம் கொண்டதா இருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க, வேர் தொகுதிகளை 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்னு ஆணிவேர் தொகுப்பு, இன்னொன்னு சல்லிவேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்பு அப்படின்றது என்னன்னா, ஒரு விதையிலிருந்து முளைவேர் வருது இல்லையா, அந்த முளைவேர் தான் முதல் நிலை வேர் அப்படின்னு சொல்றோம். அந்த முதல் நிலை வேர் தான் ஆணிவேரா மாற்றம் அடையுது. அது இந்த முளைவேர் தான் முதல்ல வருது இல்லையா, அதனால இது முதல்நிலை வேர் அப்படின்னு சொல்றோம். இது ஆணிவேர், அப்படியே ஆணிவேரா மாற்றம் அடையுது. இதுல இருந்து, இந்த முதல் நிலை வேர்ல இருந்து
இதோ பாத்தீங்களா, இது முதல் நிலை வேர், இது வந்து ஆணி வேறு. இது பக்கத்துல எல்லாம் நிறைய வேர்கள் உருவாகுது இல்லையா, இது வந்து இரண்டாம் நிலை வேர்கள். அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த ஆணிவேர் தொகுப்பு எந்த தாவரங்கள்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருவித்திலை தாவரங்கள்ல தான் வந்து இந்த ஆணிவேர் தொகுப்பு இருக்கு. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா அவரை, மா, வேம்பு. அப்ப இது அவரை, மா, வேம்பு இதெல்லாம் வந்து இருவித்திலை தாவரங்கள். இதுல இருக்கக்கூடிய அந்த வேர் தொகுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணிவேர் தொகுப்பு. அதுக்கு அடுத்தது பாருங்க சல்லிவேர் தொகுப்பு. சல்லிவேர் தொகுப்புனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விதையில இருந்து முளைவேர் வருது இல்லையா, அது முதல் நிலை வேறு. அதுதான் வந்து ஆணி வேரா மாற்றம் அடையுதுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த முதல் நிலை வேர் சிறிது காலம் கழித்து என்ன ஆயிடுது அப்படின்னா அழிஞ்சு போயிடும். அழிஞ்சிட்டு அனைத்து வேர்களுமே வந்து சம பருமன் உள்ள ஒரு வேர்களா வந்து மாறி ஒரு கொத்தாக வந்து தோன்றுது. இதுதான் வந்து சல்லி வேர் அப்படின்னு சொல்றோம். இது வந்து எந்த தாவரங்கள்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வித்திலை தாவரங்கள்ல இருக்கு. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லு, புல்லு, மக்காச்சோளம் இது எல்லாமே வந்து சல்லிவேர் தொகுப்பு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேரின் பணிகள் வந்து பார்க்க போறோம். இப்போ வேரின் பணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் வந்து தாவரங்கள்ல நிலத்துல நிலையா நிக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணுது. ஓகேவா. அடுத்தது என்ன பண்ணுதுன்னா மண்ணுல இருக்கிற நீரையும் கனிம சத்துக்களையும் எடுத்து என்ன பண்ணுது தாவரத்துக்கு கொடுக்குது. அதே போல கேரட், பீட்ரூட் இதெல்லாம் வந்து வேர்ல வந்து உருவாகக்கூடிய காய்கள். ஓகேவா. அப்ப இது வந்து கேரட், பீட்ரூட் போன்ற தாவரங்கள்ல அந்த தாவரம் என்ன பண்ணுதுன்னா உணவை வேர்கள்ல சேமிக்குது. ஓகேவா. அப்ப அது கேரட், பீட்ரூட் எல்லாம் வந்து வேர்கள்ல உருவாகக்கூடிய காய்கள். அப்போ அந்த தாவரமானது தங்களுடைய உணவை என்ன பண்ணுது வேர்கள்ல சேமிக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்க தண்டு தொகுப்பு. தண்டு தொகுப்புனா என்னன்னா நிலத்துக்கு மேல் பக்கத்துல இருக்கிற ஒரு தாவரத்துடைய அனைத்து பகுதிகளுமே வந்து தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப தண்டு தொகுப்புனா தண்டு, கிளைகள், இலை, காய், கனிகள் எல்லாமே வந்து தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். இதன் மைய அச்சதான் வந்து தண்டுன்னு சொல்றோம். ஓகேவா. இப்போ நேரா அப்படி வளருது இல்லையா, இதுதான் வந்து இதோ பாருங்க இந்த ஓகே. இப்ப தண்டு தொகுப்பு அப்படின்னா என்னன்னா அந்த பூமிக்கு மேல வளர இது ஃபுல்லா வந்து தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். அப்போ தண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைய அச்சு. இப்போ இந்த பூமியில இருந்து வளர்ற இந்த மைய அச்சதான் வந்து தண்டு அப்படின்னு சொல்றோம். ஓகே. அடுத்தது தண்டு பார்க்கலாம். தண்டு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியின் மேற்பரப்புல சூரியனை நோக்கி வந்து வளரக்கூடியதா வந்து இருக்குது. தண்டுல கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இருக்கு. கணு அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. இங்க பாருங்க அந்த செடியில இதோ இருக்கு இல்லையா, இது ஒரு கணு, இது ஒரு கணு, சாரி இது ஒரு கணு, இது ஒரு கணு. இந்த கணுவுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி வந்து கணுவிடை பகுதி. அப்ப இது வந்து கணுன்னு சொல்றோம். இரண்டு கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதி கணுவிடை பகுதி அப்படின்னு சொல்றோம். அதோட ஒரு தாவரத்துல வந்து மொட்டு வந்து இந்த தாவரத்தின் தண்டுடைய இந்த நுனி பகுதியில வந்து ஒரு மொட்டு வந்துச்சுன்னா அதை வந்து நுனி மொட்டு அப்படின்னு சொல்றோம். அதுவே இங்க இந்த கோணத்துல வந்துச்சுன்னா அதை கோண மொட்டு அப்படின்னு சொல்றோம். அப்ப கோணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தண்டுக்கும் இந்த இலைக்கும் இடைப்பட்ட இந்த கோணம் இருக்கு இல்லையா, இதை இலை கோணம்னு சொல்றோம். இந்த இலை கோணத்துல ஒரு மொட்டு வந்துச்சுன்னா அதை வந்து கோண மொட்டுன்னு சொல்றோம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்க தண்டின் பணிகள். தண்டு என்ன பண்ணுதுன்னா கிளைகள், இலைகள், மலர்கள், கனிகள் இது எல்லாத்தையும் வந்து தாங்கி நிக்கிறதே வந்து தண்டு தான். அதுக்கு அடுத்தது வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் வந்து தண்டின் வழியாக தான் தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு வந்து போகுது. அப்ப வேர்ல இருந்து நீரும் கனிமங்களும் உறிஞ்சப்படுது இல்லையா, அது தண்டின் வழியாக தான் கிளைகள், இலைகள்னு மற்ற பாகங்களுக்கு வந்து போகுது. அதே போல இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு, அப்போ ஒளிச்சேர்க்கை நடக்கிறது வந்து இலையில தான் நடக்கும் இல்லையா. அப்போ ஒளிச்சேர்க்கை நடந்து அங்க உணவு வந்து தயாரிக்கப்படுது. அந்த உணவானது தண்டின் வழியாக தான் மற்ற பாகங்களுக்கு கனிகள், மலர்கள் அப்படின்ற மற்ற பாகங்களுக்கு வந்து தண்டின் வழியா வந்து போகுது. சில தாவரங்கள் உணவை தண்டில் தான் சேமிச்சு வைக்குது. ஓகேவா. அப்ப அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா கரும்பு. கரும்பு வந்து அந்த கரும்பு தாவரத்துடைய தண்டு பகுதி தான் வந்து கரும்பு இல்லையா. அப்போ இது வந்து உணவை எங்க சேமிச்சு வைக்குதுன்னா தண்டுல வந்து சேமிச்சு வைக்குது. அதுக்கு அடுத்தது இலை. இலைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த தண்டுடைய கணு இருக்கு இல்லையா, அந்த கணுவில இருந்து விரிந்த தட்டையான பசுமையான நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் வந்து இலை அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த தண்டுவையும் இந்த இலையையும் இணைக்கிற இந்த காம்பு இருக்கு இல்லையா, இதை இலை காம்பு அப்படின்னு சொல்றோம். இந்த பசுமையான தட்டையான இந்த பரப்பை வந்து இலைத்தாள் அல்லது இலை பரப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப இந்த இலையுடைய மையத்துல வருது இல்லையா, இத வந்து மைய நரம்பு அப்படின்னு சொல்றோம். இந்த சைட்ல போகுது இல்லையா, இதெல்லாம் வந்து கிளை நரம்புகள் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? இப்ப இலை அடிப்பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க, இந்த செடியில இதுதான் வந்து இலை அடிப்பகுதி. அப்ப இந்த தண்டையும் இந்த இலையையும் இணைக்கக்கூடிய இந்த பகுதி இலை அடிப்பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இலை அடிப்பகுதியில வந்து 2 வளரிகள், பக்கவாட்டு வளரிகள் வந்து வளரும். அததான் வந்து இலை அடி செதில்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். அதுக்கு அடுத்தது தாவரங்கள் எல்லாமே வந்து பசுமை நிறத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற பச்சையம் அப்படின்ற நிறமி. அப்ப எல்லா தாவரத்திலையும் பச்சையம்ன்ற நிறமி இருக்கிறதுனால தாவரங்கள் பச்சை நிறத்துல வந்து இருக்குது. இலையுடைய அடிப்பகுதியில வந்து சின்ன சின்ன துளைகள் வந்து இருக்கு. இப்போ இலையுடைய அடிப்பகுதினா என்னன்னா, இது இருக்கு இல்லையா, இது இலை, இதனுடைய அடிப்பகுதி பின்பகுதி இருக்கு இல்லையா, இதான் அடிப்பகுதி. இங்க வந்து சின்ன சின்ன துளைகள் இருக்கு. இந்த துளைகள் வந்து இலை துளைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு இலையுடைய பணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை தயாரிக்குது. இலைகள் தான் வந்து என்ன பண்ணுது, ஒளிச்சேர்க்கை பண்ணி உணவை தயாரிக்குது. சுவாசித்தலுக்கு வந்து உதவுது. இலை துளை வழியே தான் வந்து நீராவி போக்கு வந்து நடைபெறுகிறது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, உங்களுக்கு தெரியுமா, விக்டோரியா அமேசோனிகா அப்படின்ற ஒரு தாவரம் இருக்கு. இந்த தாவரத்துடைய இலையுடைய விட்டம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். 3 மீட்டர் அளவுக்கு விட்டம் கொண்டதா இருக்கு. இப்போ 1 மீட்டர்னா என்ன, இப்ப டெய்லர் எல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா, அந்த டேப்பு, அதனுடைய அதுதான் வந்து 1 மீட்டர். ஓகேவா? அதனுடைய மொத்த நீளம் 1 மீட்டரு. அது போல 3 டேப் வச்சா எவ்வளவு நீளம் வருமோ அது அந்த அளவுக்கு வந்து பெரிய இலையை கொண்டதா, அந்த அளவுக்கு விட்டமுடைய இலையை கொண்டதுதான் எதுனா இந்த விக்டோரியா அமேசோனிகா அப்படின்ற இந்த தாவரத்துடைய இலை. ஓகேவா? அந்த தாவரத்துடைய இலை நல்லா வளர்ச்சி அடைந்த ஒரு இலை எவ்வளவு வெயிட்ட தாங்கும்னு பாருங்களேன். 45 கிலோகிராம் அளவுக்கு ஒரு எடையுள்ள ஒரு பொருளை எடுத்து போய் அது மேல வச்சா என்ன ஆகுமா, அது வந்து தாங்கி நிக்குமா, அந்த அளவுக்கு வந்து அது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, தாவரங்களுடைய வகைப்பாடுகள் பாருங்க. பூவின் அடிப்படையில தாவரங்களை 2 வகையா வந்து பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து பூக்கும் தாவரங்கள், இன்னொன்னு பூவா தாவரங்கள். பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு சூரியகாந்தி. பூவா தாவரங்கள்னா அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க ரிக்ஸியா. இப்ப பூக்கும் தாவரம் பூவா தாவரம் பற்றியெல்லாம் வந்து பின்னாடி வர்ற வகுப்புகள்ல வந்து நம்மளுக்கு இன்னும் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, இரண்டாவது வந்து விதையின் அடிப்படையில ஒரு தாவரம் வந்து 2ஆ பிரிக்கப்படுது. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், இன்னொன்னு ஜிம்னோஸ்பெர்ம்கள்னு 2 வகை இருக்கு. இப்ப ஆஞ்சியோஸ்பெர்ம்கள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூடிய விதையுடைய தாவரங்கள். ஓகேவா? அப்ப அதனுடைய விதையானது கனிகளுக்குள்ள வந்து புதைந்து இருக்கும். அதுதான் வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். அதுவே வந்து ஜிம்னோஸ்பெர்ம்கள்னா என்னன்னா திறந்த விதையுடைய தாவரங்கள். அதாவது விதைகள் வந்து கனிகளுக்கு உள்ள வந்து இருக்காது. ஓகேவா? இங்க பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. மூடிய விதையுடைய தாவரம் வந்து இப்ப மாம்பழம் இருக்கு இல்லையா, அதனுடைய விதை வந்து மாம்பழத்துக்கு உள்ளே இருக்கு. ஓகேவா? அதுவே வந்து திறந்த விதையுடைய தாவரம் பாத்தீங்கன்னா சைகஸ். இதுல பாருங்க, கனிக்கு வெளியில வந்து இருக்கு விதை. ஓகேவா? இது வந்து திறந்த விதையுடைய தாவரம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழிடம். வாழிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழ்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் அதற்கு ஒரு ஏற்ற இடம் வந்து ஒண்ணு தேவை இல்லையா, அந்த இடத்தை தான் வந்து அந்த உயிரினத்துடைய வாழிடம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ பூமியில கடல் பகுதி, மலைப்பகுதி, காடுகள், நிலப்பகுதி எல்லாமே வந்து வாழிடங்களா இருக்கு. வாழிடத்தை வந்து பொதுவா 2 வகையா வந்து பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து நீர் வாழிடம், இன்னொன்னு நில வாழிடம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கிறோம். நீர் வாழிடம்னா என்னன்னா, இப்ப நீர்நிலைகள்ல வந்து நிறைய தாவரங்களும் நிறைய உயிரினங்களும் வாழுது இல்லையா, அப்போ அந்த உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழ்நிலை வந்து அந்த நீர்ல இருக்கிறதுனாலதான் அங்க வந்து நிறைய வந்து உயிரினங்கள் வாழுது. அப்போ அததான் வந்து நீர் வாழிடம்னு சொல்றோம். அப்ப நீர்ல வாழக்கூடிய தாவரங்களை நீர்வாழ் தாவரம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா?
அப்ப அந்த நீர் வாழிடம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிரந்தரமானதாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்பப்போ உருவாகிட்டு திரும்பவும் அழியக்கூடியதாகவும் இருக்கலாம். இப்போ நிரந்தரமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் எப்பவுமே நிரந்தரமா இருக்கும் இல்லையா. அப்ப அப்பப்போ உருவாகக்கூடிய வாழிடங்கள்னு பாத்தீங்கன்னா ஏரி, குளம், குட்டை இதெல்லாம் அப்பப்போ மழை காலத்துல உருவாகும், வெயில் காலத்துல என்ன ஆகும்னா அழிஞ்சு போயிடும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி அப்ப ரெண்டுமே நீர்வாழிடம் தான். அப்போ நிரந்தரமா இருந்தாலும் அது நீர்வாழிடம் தான், அவ்வப்போது போனாலும் அது நீர்வாழிடம் தான். ஓகேவா. அப்போ நீர்வாழிடத்தை இரண்டா பிரிக்கிறோம். ஒன்னு நன்னீர் வாழிடம், இன்னொன்னு கடல் நீர் வாழிடம். அதுக்கு அடுத்தது நாம நன்னீர் வாழிடம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரிகள் இது எல்லாம் தான் நன்னீர் வாழிடம் அப்படின்னு சொல்றோம். இங்க ஆகாய தாமரை, அல்லி, தாமரை போன்ற தாவரங்கள்லாம் நன்னீர்ல வாழுது. ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்க, நீர்வாழ் தாவரங்களுடைய வேர்கள் வளர்ச்சி குன்றியதா இருக்கும். அதோட அதனுடைய தண்டுலையும் இலைப்பகுதிகள்லயும் என்ன இருக்குன்னா நிறைய காற்று அறைகள் இருக்கும். அதனால அந்த இலைகள் என்ன பண்ணும்னா அந்த தண்டு பகுதியும் இலைப்பகுதியும் என்ன பண்ணும்னா நீர்ல மிதந்துட்டு இருக்கும். ஓகேவா. இப்போ நீருக்குள்ளேயே மூழ்கியே இருக்காது. மூழ்கியே இருந்தா நீர்ல அழுகி போயிடும் இல்லையா. அதனால அதற்கு ஏற்ற மாதிரி நீர்வாழ் தாவரங்களுடைய அந்த பாகங்கள்ல என்ன இருக்குன்னா நிறைய காற்று அறைகள் இருக்கு. அதனால என்ன பண்ணுது, நீர்வாழ் தாவரங்கள் தண்ணிக்கு மேல மிதந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பாருங்க, தாமரையுடைய இலை காம்பு இருக்கு இல்லையா, அந்த தாமரையுடைய இலையுடைய காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அங்க காற்று இடைவெளிகள் இருக்கு. ஏர் ஸ்பேசஸ் அப்படின்ற காற்று இடைவெளிகள் இருக்கு. அதனால்தான் இந்த தாமரையுடைய இலைகள் என்ன பண்ணுது, நீருக்கு மேல மிதந்துட்டு இருக்கு. ஓகேவா. தோ இருக்கு இல்லையா இந்த படத்துல, இது தாமரையுடைய இலை காம்பு. இங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கு இல்லையா, இது அதுல இருக்கிற காற்று இடைவெளிகள். இது இருக்கிறதுனாலதான் அந்த இலைகள் என்ன பண்ணுது, தண்ணியில மிதந்துட்டு இருக்கு. ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்க, கடல் நீர் வாழிடம். ஓகேவா. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நாம பூமிய ஒரு வானத்துக்கு மேல இருந்து நம்ம பூமியை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி தெரியும்னா நீல நிற பளிங்குக்கல் மாதிரி தெரியுமா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில 70% கடல் நீர் தான் சூழ்ந்திருக்கு. ஓகேவா. அப்போ 70%னா நான் கிட்டத்தட்ட முக்கால்வாசி கடல் நீர் இருக்கிறதுனால தூரத்துல இருந்து பார்க்கும்போது என்ன மாதிரி தெரியுது, பூமி ஃபுல்லாவே நீல நிறமா தெரியுது. ஒரு சில இடத்துலதான் காடுகள் இருக்கிற பகுதியெல்லாம் நமக்கு பசுமை நிறத்துல தெரியும். ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்க, பூமியின் மொத்த ஒளி சேர்க்கையில சுமார் 40% கடல் நீர் தாவரங்கள்ல தான் நடைபெறுது. ஓகேவா. பூமியில இருக்கிற மொத்த தாவரங்களும் ஒளி சேர்க்கை பண்ணுது இல்லையா, அதுல சுமார் 40% ஒளிச்சேர்க்கை எங்கதான் நடக்குது, கடல்ல தான், கடல் வாழ் உயிரினங்களால நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இங்க பாருங்க, கடல்ல வாழக்கூடிய தாவரங்களுடைய பெயர்கள் பாருங்க, கடல் பாசிகள், கடல் புற்கள், சதுப்பு நில புற்கள் மற்றும் தாவர மிதவைகள். இதுல தாவர மிதவைனா என்னன்னா தனித்து நீரில் மிதங்கும் பாசிகள். இதுதான் தாவர மிதவைகள். இப்போ தனித்து நீரில் மிதங்கும் பாசினா இப்ப நம்ம குளத்துல எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா. இப்ப தாமரையுடைய பூவோ இலையோ தண்ணிக்கு மேல மிதக்குதுன்னா அதனுடைய தண்டு கீழே இருந்து வந்திருக்கும், கீழே இருந்து மேல மிதக்கும். ஆனா தாவர மிதவைகள்னா என்னன்னா கீழே தண்டு எதுவுமே இல்லாம பாசி மட்டும் தனியா என்ன பண்ணும், குளத்துக்கு மேல மிதந்துட்டு இருக்கும். ஓகேவா. நீங்க குளத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுதான் தாவர மிதவைகள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, உலகிலேயே மிக நீளமான நதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைல் நதி. இது எக்ஸாம்ல கேட்கலாம், பாத்துக்கோங்க. இதனுடைய நீளம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6650 கிலோமீட்டர் நீளம் கொண்டதா இருக்கு. இந்தியாவுடைய மிக நீளமான நதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை நதி. இதனுடைய நீளம் பாத்தீங்கன்னா 2525 கிலோமீட்டரா இருக்கு. ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்க, நிலவாழிடம் பார்க்கலாம். நிலவாழிடம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் இதெல்லாம் தான் நிலவாழிடம் சொல்றோம். அதே போல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பண்ணைகள், நகரங்கள், மாநகரங்கள் இதுவுமே நிலவாழிடங்கள் தான். ஓகேவா. இப்போ ஒரு நிலவாழிடம்ன்றது எப்படி இருக்கலாம்னா ஒரு கண்டம் அளவுக்கு பெரிய பகுதியாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தீவு அளவுக்கு ரொம்ப சின்ன பகுதியாவும் இருக்கலாம். அது பெரிய பகுதியா இருந்தாலும் சின்ன பகுதியா இருந்தாலும் அது என்னதான், அதுவும் நிலவாழிடம் தான். ஓகேவா. அப்போ இந்த உலகத்துல எத்தனை சதவீத நிலவாழிடங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28% நிலவாழிடங்கள் இருக்கு. நிலவாழிடங்களுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, பசுமை மாறா காடுகள், முட்புதர் காடுகள் இதெல்லாம் நிலவாழிடங்களுக்கு எடுத்துக்காட்டு. நிலவாழிடங்கள்ல
3 வகை வந்து இருக்கு. 3 வகையா பிரிக்கிறோம். என்னென்னு பாத்தீங்கன்னா காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள் அப்படின்னு 3ஆ வந்து பிரிக்கிறோம். இப்ப அதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுக்கு தெரியுமா 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள் ஆகும். ஓகேவா? அப்ப மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள்ன்ற இந்த 2 தாவரங்களும் கிட்டத்தட்ட எவ்வளவு நாளுக்கு முன்னாடி 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவான நிலவாழ் தாவரங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, தென் அமெரிக்காவில இருக்கிற அமேசான் மலைக்காடுகள் இருக்கு இல்லையா, இதுல இந்த காடுகளால் உருவாக்கப்படும் அந்த ஆக்சிஜன் ஆனது இந்த உலகத்துல ஆக்சிஜன் எவ்வளவு தேவை, அந்த தேவையில பாதி அளவு ஆக்சிஜனை வந்து அமேசான் காடுகள் தான் வந்து தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டுமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ், பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, காடுகள் பார்க்கலாம். காடுகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரந்த நிலப்பரப்புல அதிகமான மரங்கள் இருந்துச்சுன்னா அதை காடுகள் அப்படின்னு சொல்றோம். காடுகளுடைய வகைகள் பாருங்க, வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மலைக்காடுகள் அப்படின்னு வந்து பிரிக்கலாம். ஓகேவா? காடுகளுடைய மழை அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர்ல இருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, புல்வெளி வாழிடம். புல்வெளி வாழிடம்னா என்னன்னா புற்கள் இருக்கிற பகுதியை தான் வந்து புல்வெளி வாழிடம்னு சொல்றோம். இந்த புற்கள் வந்து ரொம்ப சின்ன சின்ன புற்களாகவும் இருக்கலாம், இல்ல மிக உயரமான புற்களாகவும் வந்து இருக்கலாம். இது எல்லாமே வந்து புல்வெளி வாழிடம் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பாருங்க, சவானா. சவானா பகுதி வந்து புல்வெளி வாழிடத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கு அடுத்தது பாலைவன வாழிடம். பாலைவன வாழிடம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நீரின் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த பகுதிகள் வந்து வறண்டு போயிருக்கும். அங்க இருக்கிற மழை அளவு எவ்வளவு இருக்குன்னா 25 சென்டிமீட்டருக்கும் குறைவானதா இருக்கும். இதுதான் வந்து பாலைவன வாழிடம். அப்போ பூமியில எவ்வளவு சதவீதம் வந்து பாலைவனங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% வந்து பாலைவனங்களா இருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை வந்து உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஓகேவா? அப்போ உலக வாழிட நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை. அதுக்கு அடுத்தது பாலைவன தாவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க, நீரையும் கனிம உப்புகளையும் சேமித்து வைத்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து கொண்டிருக்கும். தடிமனான இலைகளை வந்து கொண்டிருக்கும் பாலைவனத்தில் இருக்கிற தாவரங்கள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நீர் வந்து கிடைக்காது, கனிம சத்துக்களும் கம்மியா இருக்கும் இல்லையா, அப்ப அதை இருக்கும் பொழுதே எடுத்து வச்சுட்டு சேமிச்சு வச்சுக்கும் அந்த தாவரங்கள். அந்த மாதிரியான உடல் அமைப்பு வந்து பெற்றிருக்கும். இப்ப கள்ளி தாவரம் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டுல வந்து நீரை வந்து சேமிச்சு வச்சுக்குது. அதோட அதனுடைய இலைகள் ஃபுல்லா எப்படி இருக்கும், முள்ளு முள்ளா இருக்கும். ஓகேவா? ஆனா இதனுடைய வேர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீளமா நன்கு வளர்ச்சி அடைந்து நீளமான வேர்களை கொண்டிருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க தண்ணி கம்மியா இருக்கிறதுனால நீர் வந்து ரொம்ப ஆழத்துல இருந்தாலும் அதை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு வசதியா வந்து அந்த தாவரத்துடைய வேர்கள் எப்படி இருக்கும், ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காவும் நீளமாவும் வந்து இருக்குது. ஓகேவா? பாலைவன வாழிடங்களுடைய வகைகள் பாருங்க, வெப்பமான வறண்ட பாலைவனங்கள், மித வெப்பமான பாலைவனங்கள், கடல் சார்ந்த பாலைவனங்கள், குளிர் பாலைவனங்கள். இதெல்லாம் தான் வந்து பாலைவன வாழிடத்துடைய வகைகள். இதுக்கு உதாரணம் பாருங்க, சப்பாத்தி கள்ளி, அக்கேவ், சோற்றுக்கற்றாரை, பிரயோபிலம் இதெல்லாம் வந்து பாலைவனத்துல வாழக்கூடிய தாவரங்கள். ஓகேவா? அப்போ மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம். இப்போ நம்ம இந்தியாவில இருக்கு இல்லையா, அதுதான் வந்து தார் பாலைவனம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்திய துணைக்கண்டத்துல இருக்கு. இதனுடைய பகுதி எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில ராஜஸ்தான்ல இருக்கு. அதோட மீதி பாதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மற்றும் சிந்து பகுதியில வந்து இருக்கு. இது ஒட்டுமொத்தமா இந்தியாவில பாதி பாகிஸ்தான்ல பாதி இருக்குல்ல, இது ஒட்டுமொத்தமா சேர்ந்துதான் வந்து மிகப்பெரிய பாலைவனமா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க, தாவரங்களின் தகவ அமைப்புகளும் ஆற்றுருக்களும். தாவரங்களுடைய தகவ அமைப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தாவரம்ல ஒரு வகையான தாவரம். ஓகேவா? ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் வந்து என்ன பண்ணுது, ஒரு இடத்துல வந்து வளருது.
பல ஆண்டுகளாக வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல வந்து வளருது அப்படின்னா அந்த பகுதியில இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன ஆகுது, அந்த தாவரங்களுடைய உடல் அமைப்புல சில மாற்றங்களும் சில சிறப்பு அம்சங்களும் வந்து ஏற்படும். இதுதான் வந்து தாவரத்துடைய தகவமைப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மற்றும் வாழிடங்களில் வாழும் தாவரங்கள் அங்கு வாழ்வதற்கேற்ற குறிப்பிட்ட தகவமைப்புகளை வந்து உருவாக்கிக்கும். அததான் வந்து தகவமைப்புகள் சொல்றோம். இந்த பாடத்துல வந்து என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா பற்று கம்பி, ஏறு கொடி, முட்கள், இது 3 பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பற்று கம்பினா என்னன்னா, பற்று கம்பி அப்படின்றது என்னன்னா பட்டாணி, பாகற்காய் இந்த போன்ற தாவரங்களுடைய தண்டுகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மெலிந்த தண்டுகளா இருக்கும். ஓகேவா? மெலிந்த தண்டுகளா இருக்கிறதுனால இது என்ன பண்ணும்னா பக்கத்துல ஏதாச்சும் ஒரு செடியோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு குச்சோ நட்டு வச்சா என்ன பண்ணும், அந்த குச்சை பற்றி பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணும், மேல் நோக்கி வந்து ஏறும். அதனால வந்து இது பற்று கம்பி அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? அப்போ ஒரு ஆதாரத்தை சுற்றி கொண்டு தாவரங்கள் மேல் ஏறுவதற்கு வந்து பற்று கம்பிகள் வந்து பயன்படுது. எடுத்துக்காட்டு பாருங்க, இனிப்பு பட்டாணி, பாகற்காய். இப்ப பட்டாணி தாவரத்தை பொறுத்த வரைக்கும் அதுல சின்ன சின்ன இலைகள் இருக்குல்ல, இதுதான் வந்து பற்று கம்பியா வந்து மாறி இருக்கும். பாகற்காயை பொறுத்த வரைக்கும் கோணம் மொட்டு வந்து பற்று கம்பிகளாய் மாறி அந்த தாவரம் வந்து ஏறுவதற்கு என்ன பண்ணுது, உதவி பண்ணுது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூங்கில். ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பின்னுக்கொடி. பின்னுக்கொடினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில தாவரத்துடைய தண்டுகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு போய் நீளமா இருக்கும். ஓகேவா? இந்த தாவரத்தால என்ன பண்ண முடியாது, தானாகவே வந்து நேரா வந்து நிக்க முடியாது. ஓகேவா? இப்ப மரங்கள் செடிகள்லாம் தானா நிக்குது இல்லையா, அது போல ஒரு சில தாவரத்துடைய தண்டுகள் ரொம்ப நீளமாவும் மெலிஞ்சு போய் இருக்கிறதுனால நேரா வந்து நிக்க முடியாது. அப்போ வந்து அதுக்கு ஒரு ஆதாரம் வந்து தேவைப்படுது. அதை பற்றி பிடிச்சிக்கிட்டு மேல வந்து நேரா நிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட தாவரத்தை தான் வந்து அந்த தாவரத்தை பின்னுக்கொடி அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? உதாரணம் பாருங்க, சங்குப்பூ, மல்லிகை, இது ரெண்டும் வந்து பின்னுக்கொடிக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கு அடுத்து பாருங்க முட்கள். முட்கள் வந்து சில வகையான தாவரங்கள் வந்து இலைகளுடைய பாதுகாப்பிற்காக எப்படி இருக்கும்னா அந்த தாவரம் முழுமையாகவோ அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கோ வந்து எப்படி இருக்கும்னா அதுல முட்கள் வந்து உருவாகி இருக்கும். ஓகேவா? இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, அகேவ் தாவரம். அகேவ்னா என்ன அப்படின்னு பாருங்க, ரயில் கற்றாழை. இதை கூட நம்மளுக்கு வந்து கேட்கலாம், ரயில் கற்றாழை அப்படின்னு என்று அழைக்கப்படும் தாவரம் எது அப்படின்னு கூட கேட்கலாம். அகேவ்னா ரயில் கற்றாழை. இதனுடைய இலையின் நுனி பகுதியிலையும் விளிம்பு பகுதியிலையும் வந்து முட்கள் வந்து இருக்கும். இதோ பாருங்க, இதான் வந்து அகேவ் தாவரம். இந்த கார்னர்ல வந்து குட்டி குட்டி குட்டியா வந்து முள்ளு இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது வந்து சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல்லியை பொறுத்த வரைக்கும் இலைகள்ல வந்து சிறு சிறு முட்களாக வந்து மாறி இருக்கும். இந்த ஒரு இல்லையா, அந்த இலைகள் ஃபுல்லா வந்து முட்கள் வந்து இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா காகிதப்பூ. இதனுடைய வேறு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா போகெயின் வில்லா அப்படின்றது தான் வந்து இதனுடைய வேறு பெயரு. இதுல வந்து தண்டு பகுதியில வந்து கூர்மையான முள்கள் வந்து காணப்படுது. ஓகேவா? ஓகே, அடுத்தது நாம இந்த பாடத்துடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நினைவில் கொள்க பார்க்கலாம். பூக்கும் தாவரங்களில் 2 முக்கிய தொகுப்புகள் வந்து இருக்கு. ஒன்னு வந்து வேர் தொகுப்பு, இன்னொன்னு தண்டு தொகுப்பு. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, வேர் தாவரத்தை மண்ணில வந்து நிலைநிறுத்த செய்யுது. மண்ணில் இருக்கிற நீரையும் கனிமத்தையும் உறிஞ்சி தாவரத்துக்கு கொடுக்குது. அதுக்கடுத்து தண்டு என்ன பண்ணுதுன்னா மைய அச்சில் மேல் நோக்கி வளரும் ஒரு பகுதி தான் வந்து தண்டு. இதுல வந்து கணு மற்றும் கணுவிடை பகுதி வந்து இருக்கு. இலைகளுடைய முக்கியமான பணிகள் பாருங்க, ஒளிச்சேர்க்கை பண்றது, சுவாசம், மூணாவது நீராவி போக்கு. இது 3 வந்து இலைகளுடைய முக்கிய பணிகள். அதுக்கு அடுத்து பாருங்க, தாவரங்கள் வாழும் சுற்றுப்புறம் அதன் வாழிடம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? 2 வகையான வாழிடங்கள் வந்து இருக்கு. ஒன்னு நீர் வாழிடம், இன்னொன்னு நில வாழிடம். தகவமைப்புனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தாவரம் அதன் வாழிடத்துல வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி அதனுடைய உடல் அமைப்புல காணப்படக்கூடிய சிறப்பு அம்சங்களை தான் வந்து தகவமைப்பு அப்படின்னு சொல்றோம். பற்று கம்பின்றது என்னன்னா மெலிந்த தண்டுடைய கம்பிகள் ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை பற்றி வந்து வளர்ந்துச்சுன்னா அது பற்று கம்பின்னு சொல்றோம். மெலிந்த நீண்ட தண்டுடைய தாவரங்கள் நேராக நிக்கிறதுக்கு வந்து பயன்படுவது பின்னுக்கொடி அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.